Hi friends, நம்ம இன்னைக்கு muffin cake எப்படி வந்து panல செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் sugar எடுத்துர்க்கேன் 1/2 கப், எண்ணெய் 1/4 கப், முட்டை ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் hand blender தான் எடுத்துர்க்கேன். இது Amazonல தான் நான் வாங்குனேன். உங்களுக்கு வேணும் அப்படினா நான் Amazon லிங்க் வந்து descriptionல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க. மைதா மாவு 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இது நல்லா இப்படி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால தான் வந்து மாவில் வந்து ஏதாவது லம்சம் இருந்தாது, அதாவது உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கேக்கில் வந்து அங்கங்கே வந்து ஓட்டையாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணி விடலாம். ½ டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஜென்ட்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பேனை வந்து 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ நீங்க வந்து உள்ள வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி சில்வர் கப்ல மோல்டு உள்ள வச்சு மேல வந்து பேட்டர் ஊத்திருக்கேன். பிளேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்னு ரெடி பண்ணிருக்கேன். மோல்டு மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கப்பு வந்து அகண்டு போயிடும். ஸோ அது வந்து மாவு கீழே எல்லாம் ஊற்றி கரெக்டாக நம்மளுக்கு வந்து கப் கேக் வராது. அதனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வேகலை அப்படின்னு 10 மினிட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டூத் பிக் மாதிரி ஒன்று வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஃபுல் கிளீனா வந்திருக்கு. ஸோ இது நம்ம மஃபின் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கப் கேக் நல்லா ஆறி ரெடியா இருக்கு. இதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கேக்கை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம மஃபின் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 டேஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். மறக்காம பாருங்க. நான் யூஸ் பண்ற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அமேசான்ல தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.